அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்களுக்காக புதிய விதிமுறைகள் அடுத்த மாதம் முதல். வாராந்தம் சுமார் 500 டெங்கு நோயாளர்கள் பதிவாகின்றனர். இதில் 50% கொழும்பில் பதிவு. பக்தாத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 29 பேர் பலி. வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்களுக்காக புதிய விதிமுறைகள் அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. இதனூடாக பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள உத்தியோகத்தர் மூலம் வெளிநாட்டிற்கு செல்வோரின் குடும்ப நிலைமை மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் அடங்கிய அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்ளுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் குறித்த பிரதேச செயலாளரின் கையொப்பம் இருப்பது கட்டாயமானது என பணியகத்தின் பிரதி இணைப்பதிகாரி மங்கள ரந்தனிய குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு இந்த அறிக்கையை வெளிநாட்டிற்கு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தாய்மார் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்கு செல்வதனால் அவர்களது பிள்ளைகளும் குடும்பமும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் அறிக்கையின் மூலம் குறித்த பெண் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு தகுதியானவரா, தொழில் வாய்ப்பு தொடர்பில் அவரது கணவனின் விருப்பம் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு என்பவற்றை அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி இணைப்பதிகாரி கூறினார். கொழும்பு நகரில் விநியோகிக்கப்படும் நீருக்கான 51% வருமானம் கிடைப்பதில்லை என நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்றார். கசிவுகள் மூலம் நீர் வெளியேறுவதை கண்டறிய முடியாமை மற்றும் நீர் இணைப்புகளை பெற்றுக் கொண்டவர்கள் பட்டியல்களை உரிய முறையில் செலுத்தாமை போன்ற காரணங்களினால் இந்த வருமானம் இழக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுக்கும் வகையில் கடந்த 2 வருடங்களில் பெரும்பாலான நீர் விநியோக இணைப்புகள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு நகரில் உள்ள பழமையான குழாய் கட்டமைப்புகளை திருத்துவதற்கும் புதிய கட்டமைப்புகளை பொருத்துவதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் கடனுதவி வழங்கப்பட்டதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேலும் கூறினார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 7ஆம் திகதி வரையான காலப்பகுதியை தேசிய டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்து அமைச்சர்களினதும் ஒத்துழைப்பை இதற்கு பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தின் பின்னர் அனைத்து அமைச்சுக்களும் தமது அமைச்சின் நன்மை கருதி நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. நகரசபை, மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், பாதுகாப்பு, இடர் முகாமைத்துவம் மற்றும் கல்வி அமைச்சு உள்ளிட்ட பகுதிகளில் கட்டாயமாக இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. வாராந்தம் சுமார் 500 டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக அமைச்சு தெரிவிக்கின்றது. இவ்வாறு பதிவாகும் டெங்கு நோயாளர்களில் 50% கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாவதாக அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாவதுடன் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் அதிகளவு பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்படுவதே டெங்கு நோய் அதிகளவில் ஏற்படுவதற்கு காரணம் என அவர் கூறுகின்றார். அத்துடன் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களில் இருந்தே அதிகளவு டெங்கு நுளம்புகள் பரவுவதாக டாக்டர் தெரிவிக்கின்றார். பாடசாலை, பல்கலைக்கழகம் போன்ற சன நெரிசல் கூடிய பகுதிகளிலேயே டெங்கு நுளம்புகள் பரவுகின்றமை பதிவாகியுள்ளதாகவும் பவா பலிகவடன சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வீடு மற்றும் அதன் சூழல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றது. நீர் நிரம்பி கூடிய பகுதிகள், கூரைகள் உள்ளிட்ட பகுதிகளை வாரத்திற்கு ஒருமுறை சுத்தப்படுத்துமாறும் அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டி போகம்பரை சிறைச்சாலையை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் பல்லேகல மற்றும் புஸ்த சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் PS விதானகே கூறுகின்றார். இதுவரையில் கண்டி போகம்பரை சிறைச்சாலையில் இருந்த 400 விளக்கமறியல் சந்தேக நபர்கள் பல்லேகல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டார்.
நகரங்களில் இருந்து சிறைச்சாலைகளை அகற்றும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்றும் மழையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மன்னார் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் இன்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி தெரிவித்தார். இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் கூறினார். மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.